பவித்ராக்கு திடீர்னு சப்பாத்தி கல்லி பழம் சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு போல. அதுக்காக பவித்ரா ஒண்ணு பண்ணா. கையில ஸ்கூட்டி சாவி எடுத்துட்டு வந்து ஸ்கூட்டியை எடுத்தா. நான் எவ்வளவோ சொன்ன பவித்ரா ஸ்கூட்டி சரியில்லை, ஸ்கூட்டியை எடுக்காதுடின்னு. அதெல்லாம் கொஞ்சம் கூட அவன் காதுல வாங்கிக்காம எனக்கு ஸ்கூட்டியை ஓட்ட தெரியும்னு சொல்லி ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணா. பவித்ரா ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணி நல்லா தான் ஓட்ட ஆரம்பிச்சா. சரி நல்லா தான் ஓட்டுறான்னு நினைக்கும் போதே அப்படியே கீழே விழுந்தான். ஆனா இவ கீழே விழுந்து கூட ஒரு துளி கூட கவலையே படல. நல்லா ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கான். கை கால உடஞ்சிருந்தா என்ன ஆகுறது. ஆனா என்னதான் நான் கீழே விழுந்தாலும் இன்னைக்கு நான் சப்பாத்தி கல்லி பழத்தை சாப்பிட்டு தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா திரும்ப ஸ்கூட்டி எடுத்துட்டு கிளம்பிட்டான். சரி இந்த முறைனா பவித்ரா ஸ்கூட்டியை நல்லா ஓட்டுவான்னு நினைக்கும் போது திரும்ப சேத்துல எடுத்துன்னு போய் விடுறான். எப்பா போதுண்டா சாமி, இனிமே ஸ்கூட்டியை நான் ஓட்ட மாட்டேன், நீயே ஓட்டுன்னு சொல்லி பவித்ரா ஸ்கூட்டியை என்கிட்ட கொடுத்துட்டா நானும் ஸ்கூட்டியை ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே ஸ்கூட்டியை கைனி பக்கமா பொறுமையா ஓட்டிட்டு போயிட்டே இருந்தோம். நாங்க போற வழியெல்லாம் தண்ணி சேரா இருக்குது. அப்படியே அந்த தண்ணி சேரெல்லாம் அப்படியே கடந்து போயிட்டோம். அப்படியே போயிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல அந்த சப்பாத்தி கல்லி செடியான வந்துட்டோம். சப்பாத்தி கல்லி செடியை பார்த்ததும் பவித்ரா உடனே இறங்கி சப்பாத்தி கல்லி செடியான போயிட்டா. அப்படியே ஒவ்வொரு சப்பாத்தி கல்லி பழத்தையும் பவித்ரா அறக்க ஆரம்பிச்சா. இந்த பவித்ரா என்னடா இந்த செடி ஃபுல்லா முள்ளு இருக்குதுன்னு கூட போயிட மாட்டா. சந்துல இருக்கிற பழத்தை கூட பொந்துல கை விடுற மாதிரி கையை விட்டு அறுக்கிறா. இது போல வெற்றிகரமா ஒரு 6 சப்பாத்தி கல்லி பழத்தை அறுத்துட்டா. பவித்ரா பழத்தை அறுத்து முடிச்சுதான் சின்னதா ஒரு கல்ல கையில எடுத்தா. அந்த கல்லுல இந்த பழத்துக்கு மேல இருக்கிற முள்ளெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சா. இது போல பவித்ரா ஒவ்வொரு பழத்தையும் எடுத்து அந்த பழத்துக்கு மேல இருக்கிற முள்ளெல்லாம் நல்லா போட்டு தேய்ச்சி எடுத்துக்கிட்டா. இறுதியா பவித்ரா பழத்துக்கு மேல இருக்கிற தோலெல்லாம் உரிச்சு பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சுட்டா. சப்பாத்தி கல்லி பழத்தை சாப்பிட்டதும் பவித்ராக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் ஆசைப்பட்ட மாதிரி பழத்தை சாப்பிட்டான். அது மட்டும் இல்ல, இந்த சப்பாத்தி கல்லி பழத்தை சாப்பிடுறதுனால நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும், இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கும், உடல் எடையை சமமாக வைத்திருக்கும், உடல்ல சர்க்கரையோட அளவை சமமாக வைத்திருக்கும். அது மட்டும் இல்ல, உடம்புல கொழுப்பு அதிகமா இருந்தா அந்த கொழுப்பையும் குறைக்கும்.